ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இந்த ப்ளவுஸ் டிசைனை ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு பார்க்கலாம். இந்த எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளாத் எப்படி ஃப்ரேமில் போடணும் அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில், அதாவது கீழே பார்த்த மாதிரி உட்டன் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹாஃப் டைட் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் டைட் பண்ணி முடித்த வாட்டி அதுக்கப்புறமா கிளாத்தெல்லாம் நல்லா இழுத்து விட்டு அந்த சுருக்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஈவனாக நீங்கள் எல்லா பக்கமுமே இழுத்து விடணுங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ டைட், ஃபுல் டைட் நீங்கள் வந்து பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்க அப்படின்னா துலிப் நீடில் நம்பர் 14 நான் வந்து எடுத்திருக்கேங்க. எப்போ செயின் ஸ்டிச் போடும்போதுமே நம்ம எந்த சைட் வரமோ அதுக்கு பின்னாடி திருப்பி ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடிச்சு வந்து கீழே கழுண்டாமல் இருக்கும். நம்ம சப்போஸ் நீடில் உள்ள குத்தி குத்தி நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது பெரிய ஹோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட முடிச்சு வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து 3 லைன்ஸ் போடுறேங்க. நம்மளோட டிசைன்ஸை பொறுத்து நல்லா ஹெவியாக இருந்ததுன்னா 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மினிமலான ப்ளவுஸ் ஒரு 1500 ரேஞ்ச் 2000 இருக்குது அப்படின்னா ஒரு 3 லைன் மட்டும் போட்டுக்கோங்க. நான் எண்ணாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் மெதுவாக சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எண்ணாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க, நைலான் த்ரெட், எல்லாத்துக்குமே எண்ணாட் வந்து சேம் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதுலேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எண்ணாட் வந்துடுங்க. நான் எப்போவுமே எண்ணாட் வந்து 2 டைம்ஸ் போடுவேங்க. சப்போஸ் ஒரு நாட் கழண்டுருச்சுனாலும் இன்னொரு நாட் யூஸ் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜர்தோசி தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி உட்டன் நீடில் நான் எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் பேர் வந்து நைலான் த்ரெட்டுங்க. நைலான் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஜர்தோசியை வந்து இப்போ ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் தாங்க ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு லாக் பண்ணிடுங்க. ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஜர்தோசியை நார்மலாக நம்மளோட நீடில் சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட ரொம்ப இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிற வெர்ஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் வந்து இருக்குது. ரொம்ப பொறுமையாக எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச்லாம் போட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நரம்பு தூக்கிட்டு வராமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தாங்க உங்களுக்கு நீடில்குள்ளே போகும். ஜர்தோசி கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். 2 கார்னருமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த கம்பி வந்து வெளியில் நீட்டிட்டு இருக்கக்கூடாதுங்க. அது ஒன்று பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அழகாக வந்து ஜர்தோசி உள்ளே போயிடும். நான் இதுக்கு வந்து நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான மிஷின் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். மிஷின் த்ரெட்டை காட்டிலும் உங்களுக்கு நைலான் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சப்போஸ் நான் மிஷின் த்ரெட்டில் தான் பழகியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு எந்த லெவலில் ஆரம்பிக்கிறோமோ அதே அளவுலேயே கடைசி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு 1300 1250 ரேஞ்சில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஜர்தோசி, அதுக்கப்புறம் சுகர் பீட், கொஞ்சம் வந்து கட் பீட், சம்கி, அதுக்கப்புறம் த்ரெட், இவ்வளோ தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிற சின்ன சின்ன ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா டர்ன் அவுட் ஆகும். நீங்கள் வந்து பிகினர்ஸ் தான் இதை பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. சில பேர் வந்து கற்றுட்ருப்பீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலுமே நான் பேசிக்கான அந்த பீட்ஸ் டிசைன் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் கொடுக்குறேங்க. சுகர் பீட் வந்து 2 கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கழட்டினப்புறமும் நல்லா நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி ஒரு லைன்,
அதுக்கப்புறம் சுகர் பீட், மறுபடியும் ஜர்தோசி ஒரு லைன். இந்த மாதிரி லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ட்ரையாங்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் அதாவது அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சும் மேலே பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் அப்படியே ப்ளவுஸில் ட்ரா பண்ணுறேங்க. இந்த டிசைன் தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதை ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையால் சப்போஸ் உங்களால் ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது நீடிலோ இல்லை வந்து பென்சில் அந்த மாதிரி இந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த அட்டையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலேயே அழகாக லைன்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. இந்த டிசைன்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. யூஸ்வலாக அந்த எப்போவுமே பீட்ஸில் போடுற சேம் நெக்கு சுற்றி போடுற லைன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானது யூஸ் பண்ணி பாருங்கள். ஜர்தோசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அதே மாதிரி சாரியில் இருக்கும் இல்லைங்களா, சாரீ டபுள் கலராக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்போசிட் கலர் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்து கண்டிப்பாக தனியாக தெரியுங்க. அதே மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பொடி கர்தானா இருக்கும் இல்லைங்களா கோல்டு கலரில், அந்த கர்தானா தான் நான் எடுத்திருக்கேன். 2 தான் ஸ்டிச் பண்ணோம். அதையுமே கார்னர் வரும்போது எந்த சைடு நம்ம வரமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒரு லாக் போட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் ஷார்ப்பாக வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு வந்து ஒரு சைடில் 5 பீடும் இன்னொரு சைடில் 5 பீடும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன், ஒரே டிசைனை வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்ம எவ்வளோ பீட்ஸ் போடணும் அப்படின்னு. இப்போ நான் பாருங்கள் எந்த சைடு வரணும் அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி ஒரு லாக் போடுறதுனால கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அழகாக அப்படியே வந்துடுதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி கர்தானா இருக்குது இல்லைங்களா, இது பேர் வந்து கர்தானா பீடு. இதை நீங்கள்லாம் வாங்கும்போது நல்லா டார்க்காக இருக்கிற பளிச்சுன்னு இருக்க கோல்டு கலர் வந்து வாங்காதீங்க. கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ரொம்ப லைட்டாக இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த கலர் வாங்குங்க, உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது. அதாவது டல் கோல்டு வாங்குங்க, உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அடுத்தது வந்து இதுக்குள்ளே ட்ரையாங்கிள்குள்ளே நான் வந்து என்ன வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேங்க. சக்கரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலர் டல் கோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சில்வர் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். பட் சில்வர் சக்கரி ஒயிட் சக்கரியும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டாக தெரியுங்க, ரொம்ப டல் கோல்டாக இருக்கும். உங்களுக்கு இதுவுமே வந்து லைஃப் வரும், கலர் வந்து போகாது. சக்கரியை ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்லேயும் நீங்கள் ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஜர்கன் ஸ்டோன் ஒட்டும்போது உங்களுக்கு அழகாக வந்து அதில் உட்காரும். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரிக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் தாங்க நம்ம ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நான் எதை யூஸ் பண்ணி ஒட்டுறேன் அப்படின்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியும் ஒட்டலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து இருக்குது. ஃபேப்ரிக் க்ளூவோட இந்த க்ளூ வந்து எனக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த லேயர் மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் கையில் எடுத்து விடுற மாதிரி எடுத்து விட்டாலும் சரி, இல்லை நான் வந்து அப்படியே போட்டுகிட்டே வரேன் அப்படின்னாலும் நல்லா காஞ்ச வாட்டி இந்த லேயர் வந்து உங்களுக்கு மேலே தனியாக தெரியுங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு நீடில் வச்சு எடுத்திங்கனாலும் வந்துடும். ஆனாலும் அப்படி பண்ணுறத விட இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணும்போதே டக்கு டக்குன்னு கையில் இந்த லேயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி தாங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுக்குன்னு டூல்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஜஸ்ட் பேக் சைடில் லைட்டாக க்ளூ வந்து இந்த மாதிரி தொட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோனுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா அழகாக ஒட்டிடுங்க. அதுக்கு மேலே நம்ம அப்படியே சக்கரிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ஒட்டிடும். நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது தான் வந்து ப்ளவுஸோட லுக்கே வந்து நல்லா மாறுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு வி ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு இதில் வந்துட்டு
சமுக்கியும் அதுக்கப்புறம் 4 கர்தானாவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சமுக்கியை போட்டுட்டு 4 கர்தானாவை போட்டு அப்படியே 4யும் ஒட்டுக்காவே ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்து மறுபடியும் அங்கே ஒரு லாக் போட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் ஒரு சமுக்கி, அடுத்தது வந்து 4 கர்தானா, மறுபடியும் இங்கே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு லாக் போட்டு அங்கேருந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலயே அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஃபினிஷிங் வராது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நான் ஒன்று விட்டு ஒன்று விட்டு இந்த மாதிரி சமுக்கியும் கர்தானாவும் போட்டிருந்தேன். இப்போ இந்த கேப்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. அதாவது 4 எடுத்தால் நீடில்குள்ளே போட்டு வரும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே குட்டி குட்டியான பொருள் தானே யூஸ் பண்ணியிருக்கேன், கர்தானா அந்த மாதிரி. அதனால் இந்த மொத்தம் எனக்கு போதும்னு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் 16 கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சமுக்கி வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தாங்க போடுறேன். நீங்கள் ஒரு ட்விஸ்ட்டும் பண்ணிக்கலாம், 2-3 ட்விஸ்ட் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லாமே குட்டி குட்டி மெல்லிசான பொருள் எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே எனக்கு வந்து மேட்சிங்காக இருந்துச்சுங்க. அதனால் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ரைட் லெஃப்ட் இருந்ததுன்னா அது ரெண்டையும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறமா சென்டரில் இருக்கிறது ஃபில் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு நான் மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா மொத்தமே அவ்வளோதான். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புட்டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இது தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஜர்தோசி இருக்குது இல்லைங்களா, ஜர்தோசியில் தான் நான் வந்து புட்டாஸ் போட்டிருந்தேன். ப்ளவுஸோட ப்ரைஸை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கால்குலேஷனில் வந்து அதாவது வேலைக்கு ஆள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஹவர்ஸ் கால்குலேஷனில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ தான் நான் சும்மா வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்கலாம் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்னொரு விதத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1000-1500 ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ இன்ச்சஸ் ஒர்க் இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்கை சுற்றி 1 இன்ச் ஒர்க் இருக்கா, 1.5 இன்ச் ஒர்க் இருக்கா. இப்போ 1 இன்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரேஞ்ச், 1.5 இன்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு 1500 ரேஞ்சு. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ஹார்ஸ் கால்குலேஷனில் நம்ம போட முடியாது. சப்போஸ் நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நார்மலாக மெட்டீரியல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்படி பார்த்திங்கனாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி எவ்வளோ இன்ச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸுக்கு நான் 1200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. தேங்க்யூ.